வணக்கம் and welcome back to Tamil Beauty Talk. இந்த வீடியோல நம்மளோட நிறைய ப்ராப்ளத்துக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன். நம்ம எப்படி நம்ம சுத்தி உள்ள நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அது இருக்குல்ல அதை தானே நம்ம சாப்பிட்டு உயிர் வாழ்றோம். அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்க நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளோட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணும். அதை ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க. அடுத்து நிறைய பேர் நினைச்சிட்டே இருக்காங்க எனக்கு போர்ஸ் வந்தா அது போகவே போகாது, போர்ஸ்னா வந்து அது பெர்மனன்ட், அதே மாதிரி கருவளையம் வந்தா அதெல்லாம் பெர்மனன்ட், அது இது நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்படி வருதோ அதே மாதிரி ஈஸியாக நம்ம கிளியரும் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணணும். சில விஷயம் கஷ்டமாக இருக்கும், சில விஷயம் ஈஸி, நம்மளுக்கு கண்ணுக்கு எதுக்கே அது இருந்தாலே போதும் அப்படின்னு இருக்கும், அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அவ்வளோதான். நிறைய பேர் போர்ஸ் வந்தால் போகவே போகாதக்கா, நம்மளோட ஸ்கின் இப்படியே தான் இருக்குமா நினைக்கிறீங்க. இல்லவே இல்லைங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட ஸ்கின் நார்மலாக இருக்கிறத விட எக்ஸஸாக ட்ரை ஆனிச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? அண்ட் இன்னொரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களோட ஸ்கின் டைட்டன் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட போர்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். அதே மாதிரி கருவளையும் அப்படி தான், நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஒரு நேச்சுரல் சொல்யூஷன் நம்மளோட இத்தனை ப்ராப்ளத்தை சரி பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிம்பிள் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாஸ்க் மட்டுமே போதும் நம்மளோட ஸ்கின்னை வந்து இவ்வளோ ப்ராப்ளத்துலேருந்து கிளியர் பண்ணுறதுக்கு. அது என்ன இவ்வளோ ப்ராப்ளம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, pimple scare, pigmentation, dull skin, black patches and skin breakouts. நிறைய பேருக்கு வயசான மாதிரி தெரியுறதே skin breakouts தான். ஸோ வந்து சின்ன வயசுலேயே அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ ஸ்கின் பிரேக்அவுட்ஸ், ஆக்னே மார்க்ஸ், உங்களோட ஸ்கின் வந்து லைட்டன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு சொல்யூஷன் போதும். இவ்வளோ ப்ராப்ளத்தையும் சரி பண்ணுற மாதிரி ஒரு மிராக்கிள் ஜெல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் நமக்கு தேவை ஃப்ளாக்ஸீட் ஜெல். ஸோ ஃப்ளாக்ஸீட் ஜெல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதனால் இதில் நான் சொல்லலை. அந்த வீடியோ லிங்க்கை நான் வந்து கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளாக்ஸீட் ஜெல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து அலிவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளாக்ஸீட் ஜெல் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு தக்காளியோட ஜூஸை இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் புளிஞ்சு கையில் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஜெல் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். அதனால நான் இப்படி எடுத்திருக்கேன். தக்காளி எப்போதுமே நம்மளுக்கு ஸ்கின் பிரைட்டனிங்க்கு யூஸ் ஆகும். அது மாதிரி ஆக்னே மார்க்ஸ் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து நான் இதில் எடுக்கிறது வந்து கஸ்தூரி மஞ்சள். குழம்பு மஞ்சள் எடுக்காதீங்க, ஒரு பிஞ்ச் அளவு கஸ்தூரி மஞ்சள் எடுத்து நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் வந்து குக்கும்பரோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் கையில் குக்கும்பர் இல்லைன்னா கூட இது ஆப்ஷனல் தான், பட் குக்கும்பர் வந்து ஸ்கின் லைட்டனிங்க்கு ஹெல்ப் பண்ணும். தென் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாக்ஸீட் ஜெல் ஸ்கின்னை டைட்டன் ஆக்கும், ஷைனிங் கொடுக்கும். நம்மளோட ஜெல் ரெடி ஆகிடுச்சு. இதில் எல்லாமே இருக்குது, டர்ன் ரிமூவ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்குது. நல்லா ஜெல் மாதிரி இருக்கும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள், அது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் என்னோட ஸ்கின் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இந்த ஜெல், ஹோம்மேடு ஜெல் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்கின்னாக இருந்தால் இவ்வளோ அழகாக டே பை டே இது கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பண்ண தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.